ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ளே குரு பிரவேசமாக இருக்கார், கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷபராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. விரையாதிபதி 3இல் போய் மறைவது விசேஷம். 9ஆம் வீட்டு அதிபதி 3இல் போய் மறைஞ்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். நிறையா தடவை நீட் எக்ஸாம் எழுதிட்டேன் சார், 2 தடவை எழுதிட்டேன், இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நீட் எக்ஸாமில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும்.
சொந்தமாக வேலை செய்யணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி வேலைக்கு போகணும், அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தசமஸ்தானாதிபதியான சனி விரயஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போனால் வேலை வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு தேடி வரும். சப்போஸ் நான் குடும்பத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு. குடும்பம் சார்ந்த விரயங்கள் மட்டுமல்ல, கவலைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய கவலைகள் ஏற்படும். கடந்த காலத்தில் வீட்டுக்கு வாங்கின கடனையோ இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த கடனை பற்றியோ கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த தொழில்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு மந்தத்தன்மை தான் இருக்கும். 6ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த 6ஆம் தேதி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கேதுவோடு இணையும் பொழுது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறையினர், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கும் பண்புக்கும் பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களின் காரணமாக பதவி உயர்வு கிடைத்து வெளியூருக்கு மாற்றல் கிடைச்சதுன்னா சந்தோஷமாக போங்க. இது சந்தோஷப்படுறது எதுக்காகனா, உங்கள் மனைவியை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க, நான் ஜாலியாக இருக்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய மற்ற விரயங்களும் மற்ற சங்கடங்களும் உங்களை தவிர்க்கதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு வேலை ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கடன் ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கடன் வாங்குறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருமே பொதுவாக என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக குரு பகவானுக்கு உண்டான அதிதேவதையான சிவபெருமானை வணங்குங்கள். ஏன்னா குரு பகவானுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் இருக்கிற குருவை காட்டிலும் சிவபெருமானை வணங்குவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு தடங்கல்களற்ற வாழ்க்கையும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து குடும்பத்தில் க்ஷேமத்தை உண்டாக்குவார். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு. இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும் வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.